வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற 3 BHK படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் வந்து சரத்குமார், தேவயானி அவங்களுக்கு வந்து 2 மகன்கள், ஒரு மகன் ஒரு மகள். சித்தார்த் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சித்தார்த்தும் அந்த குட் நைட் படத்தில் ஹீரோயின் நடிச்சிருப்பாங்கள்ல, அவங்களும் மகன்களாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கே வந்து ஒரு ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது சாகிறதுக்குள்ளே ஒரு நல்ல 3 BHK வீடு வாங்கிடணும் அப்படின்னு ஆசை. ஸோ இதுக்காக சின்ன வயசுலேருந்தே காசு சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு 7,50,000 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருப்பாரு. அதை வச்சு அட்வான்ஸாக கொடுத்து ஒரு வீடை வாங்கிடலாம் அப்படின்னு போகிறப்ப ஒரு செலவு வந்துடும். சித்தார்த் படிப்புக்கான செலவு வந்துடும். அப்புறம் அந்த கனவு மண்ணாக போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சேர்த்து வச்சு மறுபடியும் இன்னொரு வீடு வாங்கலாம் அப்படின்னு போகிறப்ப அந்த ஹீரோயின் அந்த தங்கச்சியோட கல்யாணம் வந்துடும். அப்புறம் மறுபடியும் முதல்லேருந்து வீடு வாங்கலாம் அப்படின்னு போகிறப்ப சித்தார்த்து வந்து இந்த தடவை ஒரு முடிவு எடுத்துருவார். அது என்ன முடிவு, கடைசியில் அவங்க வந்து அந்த 3 BHK வீடை வாங்கினாங்களா இல்லையா, என்ன ஆச்சு, கடைசியில் அவங்க கனவு நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட சிம்பிள் கதை. படத்தில் சென்டிமெண்ட் சீன் இருக்கலாம், ஆனால் இந்த படமே வந்து ஒரு சென்டிமெண்ட் ஆகிப்போச்சு. அதுதான் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. படம் ஃபுல்லாக சென்டிமெண்ட் சீன் இருந்தால் கூட நமக்கு வந்து எங்கேயுமே போர் அடிக்கலை. அதான் இந்த படத்தோட ஒரு டைரக்டர் செஞ்ச ஒரு நல்ல வேலை அப்படின்னு சொன்னோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கதையை நம்ம வந்து எடுத்துடலாம், சென்டிமெண்ட்டாவோ காமெடியாவோ ஆக்ஷனாகவோ எடுத்துடலாம். ஆனால் அங்கே அதுக்கு வைக்கிற சீன் இருக்கு இல்லையா, படத்தில் ஒரு 80 சீன் இருக்குன்னா அந்த 80 சீனையுமே வந்து போர் அடிக்காமல் வைக்கணும். அதுக்கு பேர் வந்து சீன் ஹேண்டிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த படத்தோட டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 8 தொட்டகள்னு ஒரு படம் எடுத்தார். அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த படத்தையும் போர் அடிக்காமல் எடுத்துட்டாரே தவிர, கொஞ்சம் அங்கங்கே காமெடி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். முக்கியமாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் அவ்வளோ பாடல்கள் இல்லை. அது வந்து மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அதே டயத்தில் கொஞ்சம் அங்கங்கே காமெடி, கொஞ்சம் சென்டிமெண்ட்டோட கொஞ்சம் காமெடி கலந்துருந்தா இந்த குட் நைட் படம், அந்த மாதிரி இன்னும் குடும்பஸ்தன் படம், இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். அது கம்மியானனால வந்து இவங்க வந்து எப்படா வீடு வாங்குவாங்க அப்படின்னு பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு ஃபீல் ஆகிப்போச்சு. அது இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. மித்தபடி இந்த படத்தில் குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் சீரியல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தில் நடிச்சிருந்த சித்தார்த்து, அதுக்கப்புறம் வந்து சித்தார்த் எந்த ஓவர் ஆக்டிங்கும் பண்ணாமல் கரெக்டாக நடிச்சிருந்தார். சரத்குமார் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். கிளைமேக்ஸில் அவருக்கு போட்ட மேக்கப் தான் சரியில்லை. மற்றபடி அந்த பொண்ணு குட் நைட்டில் நடிச்சிருந்த பொண்ணு வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்துச்சு. ஆனால் கடைசியில் அந்த பொண்ணுக்கு ஒரு சீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அது ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இருந்தாலும் ஆரம்பத்துலலாம் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருந்துச்சு. தேவயானிக்கு இந்த படத்தில் பெருசாக நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. அவங்க இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க 3 பேர்த்த சுற்றி தான் இந்த படம் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த ஹீரோயினும் அவங்க கன்னட படத்தில் ஒரு சைடு ஏ சைடு பி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தில் நடித்தவங்க அவங்களும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ்னு சொன்னிங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு சென்டிமெண்ட் படம், ஃபீல் குட் படம், ஒரு ஃபேமிலி ட்ராமா. அப்படியே அவங்க எப்போ வீடு வாங்குவாங்கன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். ரொம்ப இழுத்துட்டாங்களோ அப்படின்னு சில இடத்துல தோணுனா கூட கடைசியில் வாங்கிடுவாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவங்க வாங்கியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பில்டர்கிட்ட இவங்க வந்து அந்த வீடை வாங்கியிருப்பாங்க. நீங்கள் அது எந்த பில்டர்னு நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மத்தபடி இந்த படத்தில் பிரச்சனைன்னு சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. இந்த படத்தில் பிரச்சனையை சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், வீடு வாங்கணும்னு ஒரு கனவு, அது எப்படி நிறைவேறுச்சு அப்படின்றத காட்டியிருக்காங்க. அதை ரொம்ப நேரம் இழுக்காமல் ஒரு 2 மணி நேரத்தில் முடித்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். மத்தபடி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் குட் மூவி, சென்டிமெண்ட் பிடிக்கும், ஒரு வீடு வாங்கணும்னு கனவுல இருக்கா நீங்கள், அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் போய் பார்த்தா போதும். மீதி பேருக்கெலாம் பார்த்தா இந்த படம் வந்து அவ்வளோவா கனெக்ட் ஆகாது. நன்றி.